அன்புள்ள நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். நாளை ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு என்ன விசேஷம் அப்படி என்று சொன்னால், இந்த மார்கழி மாதம் முடிய போகுது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இந்த நாளை ஒட்டி பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமான ஒரு அனுபவம் நாளைக்கு தில்லை பெருங்கோயிலிலே, இப்போ கோயிலன்னா தான் தில்லை தானே, இந்த தில்லை பெருங்கோயிலிலே சிவகாம சுந்தரி ஆனந்த நடராஜமூர்த்திக்கு ரத உற்சவம். வருஷத்தில் 2 தரம் ரத உற்சவம் நடக்கும், 2 தரம் அவருடைய தரிசனம் நடக்கும். இதுக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படின்ட்டு பேர். அந்த ஆருத்ரா தரிசனம் போகி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு நடக்குது. அதுக்கு முதல் நாள் ரத உற்சவம். அது ஒரு முக்கியமான விசேஷம். இன்னொரு விசேஷம் அப்படி என்று சொன்னால், பொதுவாகவே இறைவனிடத்தில் நம்ம போகும்போது எப்படி போனால் இறைவன் நமக்கு முழுமையான அருளை செய்வான், அது ஒரு முக்கியமான விசேஷம். அதைத்தான் நம்ம பெரியவங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. பகவானிடத்திலே போய் நாம் பலவிதமான பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது முதல்ல எப்படி காமிக்கணும் தெரியுமா? நம்ம முதல்ல அஞ்சலி பண்ணணும். அஞ்சலின்னா 2 கைகளையும் ஒன்றாக வைத்துக்கொண்டு செய்வதற்கு பெயர் தான் அஞ்சலி என்று பெயர். ஒரே ஒரு முறை அவனுக்கு முன்னால் நின்று கையை கூப்பினால் அவனுடைய மனம் அப்படியே உருகிவிடுகிறது. இது பெரியவர்கள் சொன்னது. அப்படி கையை கூப்பின பிறகு நம்ம இன்னொரு காரியத்தை செய்யணும். என்ன காரியத்தை செய்யணும்னா, நம்முடைய 2 கைகளையும் உள்ளங்கைகளையும் விரித்து, எனக்கு கதி வேறு இல்லை பகவானே, என்னிடத்திலே ஒன்றும் கிடையாது, அப்போ எனக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் உன்னுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருக்கிறது. இதை யார் சொல்லித்தரது தெரியுமா? இதை ஆண்டாள் சொல்லித்தர. அந்த ஆண்டாளுடைய பாசுரம் தான் நாளைய பாசுரம். அவள் இந்த நுட்பமான கருத்தை நமக்கு சொல்லித் தருகின்றாள். இதை சொல்லுகின்ற பாசுரம் தான் நாளைய பாசுரம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், குறைவன்றும் இல்லாத கோவிந்தா உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீறி அருளாதே, இறைவா நீ தாராய் பறையேல் வரம்பாவாய். என்ன அழகான பாசுரம் தெரியுமா? பகவான் கேட்குறானா, ஆழம் பார்க்குறானா. நம்மக்கிட்ட ஆழம் பார்ப்பான். எதுக்காக? சில நேரத்தில் இவன் இந்த பதவியை நம்பி இருக்கிறானே, அதிகாரத்தை நம்பி இருக்கிறானே, செல்வத்தை நம்பி இருக்கிறானே, உற்றம் சுற்றம் உறவுகளெல்லாம் காப்பாற்றும் என்று நம்பி இருக்கிறானே, இந்த உறவுகளெல்லாம் இவனை காப்பாற்றுகின்றதா அப்படி என்பதற்காகவே சில நேரத்திலே தாமதப்படுத்துவான். அப்போ என்ன பண்ணணும்? என்னுடைய உறவே நீதான், உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இவைகளெல்லாம் இந்த பிறவியிலே வந்த உறவுகள், எந்த பிறவியிலும் வரக்கூடிய உறவு நீதான். அப்படி என்கிற ஒரு மனநிலை இவனுக்கு இருக்கிறதா என்று பார்க்கிறார். அது சோதிக்கிற மாதிரி இந்த ஆண்டாள் கோஷ்டி இருக்குது இல்லையா? இந்த ஆயர் குலத்திலே இருக்கிற கோஷ்டி கண்ணனை அடைய வேண்டும், கண்ணனிடத்திலே அவனுடைய அருளை பெற வேண்டும், பதத்தை பெற வேண்டும், அவனிடத்திலே கைங்கரியத்தை பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டு செல்லுகின்ற பொழுது அவன் கேட்குறானா, சாஸ்திரப்படி நடந்துக்கிட்டவனுக்கு தானே நான் எல்லாத்தையும் தரணும். ஒன்று ரிஷி மாதிரி நீ யோகம் பண்ணி, தானம் பண்ணி, தவம் பண்ணி, ஞானத்தினாலே அடைய வேண்டும், பக்தியினாலே அடைய வேண்டும். இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் அவங்க சிம்பிளாக கையை விரிச்சிடுறாங்க. அதனால தான் நான் சொன்னேன், கையை விரிச்சிடு பகவான்கிட்ட, விரித்த கையிலே எல்லாவற்றையும் அவன் கொடுப்பான். அப்போ நீங்கள் படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்குறான். நாங்கள் எங்கே படித்தோம்? கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துப்போம். பசுமாட்டுகளை ஓட்டிக்கிட்டு போய் காட்டில் போய் சாப்பிடுவோம். மாடு பாட்டுக்கு மாடு ஒரு பக்கம் நிற்கும், நாங்கள் பாட்டுக்கு நாங்கள் ஒரு பக்கம் நின்றுட்டு வயிற்று பசிக்கு சாப்பிடுவோம். அடடா காட்டுக்கு போவீங்களே, காட்டுக்கு போனால் முனிவர்களெல்லாம் இருக்கிற இடமாயிடுச்சு, அதனால் நீங்கள் தவம் பண்ணுறதா கணக்கில் எடுத்துக்கலாமான்னு சொன்னால், அவங்க தவம் பண்ணுறாங்க, நாங்கள் தவம் பண்ணுறதுக்காக போனோம். மாடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு நாங்கள் கொண்டு சென்ற உணவை இடதுகை வலதுகை என்று மாற்றி மாற்றி உண்போம். இப்போ கேட்குறான், சரி அது வானப்பிரஸ்தம் என்று நினச்சிக்கிட்டு உங்களுக்கு ஏதாவது அருள் தரலாம்னா, வானப்பிரஸ்தம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எங்ககிட்ட ஞானம் கிடையாது, படிப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது, எங்களை விட்டுடு. ஆனால் ஒரு விஷயம் கேட்குறான். அப்புறம் நான் விட்டுடு அப்படின்னு சொன்னால் எப்படி? எதை விடுறது? உங்களை விட்டுறதாங்கிறான். எங்களை விடாத, எங்ககிட்ட இருக்கக்கூடிய தகுதியின்மையை எல்லாம் நீ கணக்கிலே எடுக்காமல் விட்டு விடு. எங்களிடத்திலே இருக்கக்கூடிய தகுதியின்மை, எங்கள் தகுதியின்மை தான் அருளுக்கு தகுதி என்று நினைத்து கொண்டு நீ எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். அவ்வளோதான் விஷயம். நீ குறையே இல்லாதவன், நாங்கள் குறையுடையவர்கள்.
பணம் வச்சிருக்கிறவன் தானே இல்லாதவனுக்கு தர முடியும். உனக்கு குறையே கிடையாது, எங்ககிட்ட குறையை தவிர வேறு எதுவும் கிடையாது, எங்கள் குறையை நீதானே நீக்க வேண்டும். அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோம்? நாங்கள் பசுமாட்டுக்கு பின்னாடி போவோம். பசுமாட்டுக்கு பின்னாடி போகிறதே மிகுந்த தவம் என்று சாஸ்திரம் சொல்லுகின்றது. பசுமாட்டு பின்னாடி, பசு என்றால் உலகம், பசு என்றால் இறைவன். பசு என்பது, அதனால தான் அந்த பசுவினுடைய உடலிலே அத்தனை மகாலட்சுமி உட்பட அதில் தானே பிரசன்னமாக இருக்கிறார். அப்போ மகாலட்சுமிக்கு பின்னாடி போகிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அது தெரிஞ்சு போகிறாங்களோ தெரியாமல் போகிறாங்களோ, செல்வத்தின் பின்னால் அல்லவா செல்லுகின்றார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் நீங்கள் வந்து அவதரித்திருக்கிறானே தவிர ஞானிகளை காப்பாற்றுவதற்காக வரல. இவர்களை காப்பாற்ற வேண்டும். அப்போது நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நாராயணன் மாதவன் இப்படியெல்லாம் கூப்பிட்டீங்களேன்னா அதெல்லாம் நீ மறந்துடு. நீ எளிமையானவன் என்பது உன்னுடைய பெயர் கோவிந்த நாமத்திலே தெரிகிறது. அதனால தான் திருப்பதியில் போனால் மற்ற நாமங்களெல்லாம் எடுபடாது. கோவிந்தா கோவிந்தா என்கிற சப்தம் மட்டும்தான் அதில் எடுபடும். அந்த ஒலி தான் இறைவனுக்கு பிடித்த ஒலி. மற்றவையெல்லாம் சிறு பேராம். இப்போது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு 4-5 பேர் வச்சுருவாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பிடிக்கும். அதனால் இந்த கோவிந்த சப்தம், கோவிந்த ஒலி இதுதான் இறைவனுக்கு மிகவும் பிடித்தது என்பதை 28வது பாசுரத்திலே ஆண்டாள் தெரிந்து கொண்டு, அதனால தான் மற்ற விஷ்ணு சஹஸ்ரநாம எத்தனையோ நாமங்கள் இருந்தாலும் கூட எளிய மக்கள் எப்பயுமே என்ன பண்ணுறாங்க, எந்த கோயிலில் போனாலும் தலையை மேலே கையை வச்சு கோவிந்தா கோவிந்தான்னு கூப்பிட்றதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பெயர் அவங்களுக்கு பிடிக்கும் என்பது எளிய மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. அவன் குறையொன்றுமில்லாத கோவிந்தன், அவன்தான் இறைவன். அந்த இறைவன் நமக்கு பறை என்று சொல்லப்படுகின்ற அந்த கைங்கரியத்தையும் சகல செல்வங்களையும் தாராளமாக தருவான். அவனிடத்திலே எப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால், எந்த அறிவும் அவனிடத்திலே பயன்படாது. சித்தோபாயம் என்று சொல்லுவார்கள். அவனே அறிவு. அந்த அறிவை அறிந்துவிட்டால் மற்றொன்றை அறியக்கூடிய ஒரு தேவையே ஒரு மனிதனுக்கு கிடையாது என்பதை சொல்லி தருகின்ற பாசுரம் தான் இந்த பாசுரம். இந்த பாசுரம் ஒரு தரம் வருது. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம், அறிவொன்றுமில்லாத ஐக்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும், குறைவொன்றுமில்லாத கோவிந்தா உன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க வழியாது, அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உன் தன்னை சிறுபேரடைத்தனவும் சீறி அருளாதே, இறைவாணி தாராய் பறையேல் வரம்பாவாய். இந்த பாசுரத்தை நாளைக்கு நீங்கள் இறைவன் முன்னாலே ஓதுங்கள். எப்பொழுது கோயிலுக்கு போனாலும் இந்த பாசுரத்தினுடைய அர்த்த பாவத்தோடு என்னிடத்திலே ஒன்றுமில்லை இறைவா, எல்லாம் நீதான் என்று நினைத்து அவனை வணங்குங்கள். உங்களுடைய எல்லா விதமான வேண்டுதல்களையும் அவன் தட்டாமல் நிறைவேற்றி வைப்பான்.